ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் போட்டிருங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேங்க. அது என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் வாய்ஸ் அண்ட் பிபிஓஸ் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த வீடியோ ஹெச்ஆர்ஸ் ரெக்ரூட்டர்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போய் நாங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற பெஸ்ட் எம்ப்ளாயிஸையும் நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை நோக்கி நான் எதிர்த்து நிறைய பேசுகிறதுனால நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட்ற போர்வையில் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸுங்க என்னை பற்றி என்னோடய கம்பெனியை பற்றி நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. தயவு செஞ்சு யார்கிட்டையும் கேட்காதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சா எங்ககிட்டயே கேட்கலாங்க. நாங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குங்க. ஸோ இதுதான் என்னுடைய மெயில் ஐடிங்க. எப்போ வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது என்னுடைய ஃபோன் நம்பர்ஸுங்க. இதில் எதனா ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆஃபீஸ் டைமில் நீங்கள் எப்போ வேணால் பேசலாங்க. சென்னையில் மட்டும்தாங்க நான் இருப்பேங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இதுதான் என்னுடைய நம்பர்ஸுங்க. ஸோ எனக்கு ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்பேங்க. ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வாங்க, அண்ணா நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவேங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஃபஸ்ட்டு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுங்க. ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னா என்னங்க, இந்த மாதம் இந்த டைமில் நீ வேலை செய்யணும், அடுத்த மாதத்துக்கு இந்த டைமில் வேலை செய்யணுன்ட்டு மாறி மாறி இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை எங்கே இருக்குன்னு தெரியுங்களா, நம்மளுடைய ஹெல்த்துங்க ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். இந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட்லேருந்து முதல்ல வெளில வந்துடுங்க. அடுத்து நம்ம ஆளுங்க ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது இந்த நைட் ஷிஃப்ட்டில் தாங்க. அது இன்னும் கொடுமைங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளோட சிஸ்டமே மாறிவிடுங்க. அதுவும் மேரேஜ் ஆன பின்னாடி யோசிச்சுப்பாங்க, அவங்க வாழ்க்கைலாம் அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குங்க ஹெல்த்துங்க. ஸோ தயவு செஞ்சு நைட் ஷிஃப்ட்லேருந்து மூவ் ஆகிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஜாபுங்க. அடுத்தவன் சம்பாதிக்கிறதுக்கு நாம் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம். இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை. அது முக்கியமாக நமக்கு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே ஹெல்த் பிரச்சனை தாங்க. இதில் தப்பிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வேலையிலேருந்து நம்ம மூவ் ஆகணும். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்போவுமே க்ரோத் இல்லாத ஒரு முக்கியமான ஃபீல்டு தான் இந்த பிபிஓ சப்போர்ட், இந்த வாய்ஸ் நான் வாய்ஸ்ன்னு. இதில் எப்போவுமே நமக்கு க்ரோத் இருக்காதுங்க, பணமும் சம்பாதிக்க முடியாதுங்க. இதனால் ஃப்யூச்சரில் நமக்கு எதனா பெனிஃபிட் இருக்குமானா அதுவும் இருக்காதுங்க. சின்ன வயசுலேயே எல்லாரையும் நம்மளை மொத்தம் உறிஞ்சி எடுத்துகிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு பின்னாடி வேலை வாய்ப்புகள் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த 4 ஃபீல்ட்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே ஆரம்பிக்கிறேங்க. வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்க முடியுங்க. ஒன்றே ஒன்று தான், ஜெயிக்கிற மனசு உனக்கு இருக்கணும், உழைப்பு இருக்கணும், விடாமுயற்சிங்க, நேர்மை, உன்னை நீ நம்பணும். அடுத்தவன் எதனாலும் சொல்லிட்டு இருக்கட்டுங்க, செவிட்டு தன்மைங்க. ஏங்க இங்கே பாசிட்டிவாக சொல்ல யாருமே கிடையாதுங்க. கடவுளையே தப்பாக பேசுகிறவங்க தாங்க இங்கே இருக்கான். எவனை பற்றியும் திங்க் பண்ணாமல் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஸோ தப்பிப்பது எப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோங்க. உண்மையாகவே நிறைய பேர் கேட்டதோடு தான் இந்த டாப்பிக்கை போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேங்க. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி போடணும் முடிவு பண்ணுங்க. சார், வேலைன்றது எல்லா வேலையுமே சிறந்த வேலை தாங்க, என்ன தான் ஏன் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. அந்த பிரச்சனையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த வேலையை வேணால் நம்ம செய்யலாங்க. ஆனால் நமக்கு இந்த 6 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஒன்று ஹெல்த் ப்ராப்ளங்க. நீ பண்ணுற வேலையிலால் உனக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு வேலையை விட்டுரு. ஏன்னா பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சாங்க, ஹெல்த்து சம்பாதிக்க முடியாதுங்க. அதோட க்ரோத்துங்க, நமக்கு ஒரு க்ரோத் இருக்கணுங்க. வளர்ச்சி இல்லாத எந்த வேலையாக இருந்தாலும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக இந்த மார்க்கெட்டிங் ஜாப்லாம் இருக்கு இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் உனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் நம்மளை எப்போ வேணால் அவனுக்கு தூக்கிடுவானுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ப்புகள் மிகவும் குறைஞ்சிக்கிட்டே போகுங்க ஏஜ் ஆக ஆக. அப்படி இருக்கிற வேலையும் நம்ம பண்ணக்கூடாதுங்க. இது இல்லாமல் முடி கொட்டிடும், ஸ்கின்னு கலர் கருப்பாயிடுவோம், ஸ்கின் அலர்ஜி ஆகிடுங்க, சீக்கிரம் வயசாகிடுங்க. நம்ம இந்த மார்க்கெட்டிங் பண்ணுற பசங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு 25 வயசில் வயசான மாதிரி தோல்லாம் சுருங்கிடுங்க. வெயிலில் அலைஞ்சி 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 அப்படி ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது இல்லாமல் சார் இந்த ஃபீல்டில் நான் மாட்டிட்டேன், இந்த ஃபீல்டில் போகலான்னா ஒட்டவே மாட்டானுங்க. உன்னை மாற்றி 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 புழிஞ்சு எடுத்துடுவான். ஏன்னா ஒன்றுமே ஒரு இழிச்சு வாங்கி கிடைக்க மாட்டான்ட்டு. அதனால் இதுலேருந்துலாம் நம்ம தப்பிக்கணுங்க. இப்படி தப்பிச்சு நம்ம சரியான ஃபீல்டில் போயிட்டு செட்டில் ஆகிடணுங்க. அப்படி செட்டில் ஆகிற ஃபீல்டை நோக்கி ஓட ஆரம்பிங்க. அப்படி போகிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க சார், அப்படி ஏதாவது கோர்ஸ் எதுனா படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கோர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சென்னையில் இருக்கிற மேக்ஸிமம் சென்டர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறான், ஒரு 5,000 20,000க்கு கம்மியான கோர்ஸில் பையனை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் படித்தா வேலையே கிடைக்காது, 2 to 3 லட்சம் பிடிங்கிடுவானுங்க.
ஓகே, கழுத்தில் செயின் போட்டுனா 5லேருந்து 6 லட்சம் பிடிங்கிட்டு உனக்கு வந்து எனக்கு பேக் டோர் திருட்டுத்தனமாக ஏதாவது ஏமாற்றி வாங்கி தரேன்ட்டு ஏமாற்றிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த கோர்சஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? சரிங்க சார், ஒரு 6 அட்வைஸ் நான் எப்போவுமே கொடுக்குறது தாங்க. போரிங் டாபிக் தான் இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க. கமெண்ட்ஸுங்க, மற்றவங்களோட எண்ணங்களை வந்து உங்கள் மேலே திணிக்கிறதுக்கு தான் இந்த சோஷியல் நெட்வொர்க் இருக்குங்க. இந்த ட்விட்டருங்க, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட் மூலமாக தான் மற்றவங்க எண்ணத்தை உங்கள் மேலே திணிச்சிடுவானுங்க. எவனையும் நம்பாதீங்க. 2வது, சர்டிஃபிகேட் வந்து 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தான். எப்போவுமே நாலேஜுக்கு மட்டும்தான் வேல்யூங்க. இந்த ஃபாரின் யூனிவர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் வந்து ஏமாற்ற முடியும். ஆனால் ஃபாரின் யூனிவர்ஸாக இங்கே தான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் படிங்க, டேட்டா அனாலிசிஸ் பண்ணி படித்தா எவனுக்கு வேலை கிடைக்காது. ஸோ ஆனால் சும்மா அப்படி ஏமாற்றி உங்களை படிக்க வச்சுருவாங்க. அண்ட் டெமோ கிளாஸை பார்த்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. அண்ட் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க. சார் நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் ஒரு சேனல் இருக்கும், அங்கே படிப்பு சம்மந்தமாக போடுறன்ற பேரில் இங்கே போய் படிங்க அங்கே போய் படிங்கன்னு ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவனுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாதுங்க. ஆனால் அவனை பற்றி பேசியிருப்பான். ஏன்னா அவனுக்கு 20,000 30,000 கொடுத்தா எந்த கம்பெனியை பற்றி வேணாலும் எந்த கோர்ஸை பற்றி வேணாலும் பேசிகிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் அவன் நம்பாதீங்க. சரியான ஆளுங்களை கண்டுபிடிங்க, அவங்ககிட்ட போய் படிங்க, அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கினா ரொம்ப நல்லதுங்க. ஃபைனலாக ஒன்று தான் சொல்கிறேங்க, காசு கொடுத்து ஒரு வேலையை வாங்காதீங்க. அது எப்போவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நேர்மையாக நியாயமாக படித்து போனீங்கன்னா கண்டிப்பாக அது நிரந்தரமான வேலையாக இருக்கும். சரிங்க சார், இந்த மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஒரு வேலையில் மாட்டிட்டேன், எப்படி தான் ஏன் தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒன்று தாங்க, முதல்ல ஃபஸ்ட்டு நீ பண்ண வேண்டியது உன் வேலையை மாற்று. சரிங்களா? ஓகேவா? இது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் வேலையை மாற்ற பாருங்கள். அந்த வேலையே செட் ஆகலைன்னா ஃபீல்டை மாற்றிடு, கம்பெனியும் ஃபீல்டும் மாற்றிடுங்க. அந்த ஃபீல்டே இருக்காதீங்க. நமக்கு ஏங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல்டு வேணுங்க. நீ இன்றைக்கி வேலை செய்கிறத பார்க்காத, 35-40 வயசு கழித்து ஒரு நாள் உழைக்க முடியுமா, அதை யோசிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேலை பலுவை தாண்டி உன் ப்ரொஃபைலோட வேல்யூ. சார் இந்த கம்பெனியில் நம்ம மார்க்கெட்டிங் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு மார்க்கெட்டிங் வேலைக்கு தான் நீ போக முடியும், வேறு பெரிய வேலைக்கெலாம் போக முடியாதுங்க. இதுதான் அதோடைய பெரிய பிரச்சனை, ப்ரொஃபைல் பில்ட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நமக்கு ரொம்ப முக்கியம் சம்பளம் தாங்க. சரிங்களா? ஒரு 25 வயசில் ஒரு 50,000மோ, ஒரு 30 வயசில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கும் போது லைஃப் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் சரியான வாழ்க்கையில் சரியான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சம்பளமே கொடுத்தாலுமே வந்து அதை தாண்டி முக்கியமானது ஹெல்த்து தாங்க. நீ ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணிவிட்டு நீ எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பிரயோஜனப்படாது. அண்ட் ஃபைனலாக வந்து எப்போவுமே வாழ்க்கையில் பர்சனலான ஒரு வளர்ச்சி இருக்கணும், அஃபிஷியலான ஒரு வளர்ச்சி இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு வேலையை பண்ணாத, வேலையை விட்டுரு. புரியுதா? வேலையை விட்டுருங்க. அந்த வேலையிலேருந்து உன்னை விடவே மாட்டாங்க. அதுதான் அப்படி ஜிகுண்டு மாதிரி உன்னை பிடிச்சி வச்சுப்பாங்க. அதை தாண்டி நீ ஜெயிக்கணுங்க. ஜெயிச்சு அவனுக்கு தப்பிச்சு வரணுங்க. கண்டிப்பாக வந்து ஐடி ஃபீல்டுகள் நுழையலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி ஃபீல்டு ரொம்ப சேஃபஸ்டான ஒரு ஏசி ரூமில் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், இல்லை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் வேலை, 2 நாள் நிம்மதி, வெளிநாட்டுக்கு போகலாங்க, நிறைய சம்பாதிக்கலாம். இது எல்லாமே இருக்கிறது தான் ஐடி ஃபீல்டுங்க. ஓகேவா? சார் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐடி ஃபீல்டு ஆகுன்ட்டு, அதெல்லாம் நம்பாத. அது எல்லாரும் அங்கே உட்காந்துக்கிட்டு தான் சொல்லுவானே தவிர உன்னை வர விடாமல் பண்ணுறாங்கன்றது தான் உண்மை. அது தெரிஞ்சுக்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்டு டவுனான்னு கேட்டால் கிடையாதுங்க. இந்த திருட்டுத்தனமாக போனவங்களை மட்டும்தான் வந்து காசு கொடுத்து போனவங்களை மட்டும்தான் துரத்துறாங்க. மற்றபடி ஃபீல்டு நல்லா தான் இருக்குங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கோர்ஸும் நல்ல கோர்ஸ் தாங்க. நேர்மையாகவும் நியாயமாகவும் போகிற எந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பாக இருக்குங்க. இது எல்லாமே லைக் டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் டெவலப் ஆகக்கூடிய கோர்ஸுங்க. படிங்க. கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணணும்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன உதவி தான் கேளுங்க. ஃபோன் பண்ணும்போது அண்ணா நல்லா இருக்கலாம்னு கேளுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஒரு நாள் என் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை மாற்றலாங்க. இங்கே பாருங்கள், நெகட்டிவாக ஒருத்தன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், விளங்காதவனுங்க. அவனை பற்றிலாம் திங்க் பண்ணாத. நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய எண்ணங்கள்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா நீ அச்சீவ் பண்ணுறது பெருசாக தான் இருக்கும். இது ஒரு பொறாமை பிடிச்ச உலகம். தயவு செஞ்சு இதெல்லாம் தாண்டி உங்கள் வெற்றியை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அண்ணன் அவங்க கூட எப்போவுமே இருப்பேங்க. நன்றி, வணக்கம். பேக்டோர் ப்ராசஸிங் சிஸ்டத்தை இந்த தமிழ் மண்ணில் ஒழிக்காமல் நான் விடவே மாட்டேன்.